ஆர்சிபி பாராட்டு விழாவில் எதிர்பாராத அசம்பாவிதம் நேர்ந்ததாக கூறியுள்ள கர்நாடக முதல்வர் சித்தராமையா இது தொடர்பாக நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் ஆர்சிபி அணிக்கு நடந்த பாராட்டு விழாவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்து மூச்சு திணறலால் மயக்கமடைந்த பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் சித்தராமையா மருத்துவமனைக்கு சென்று அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதனிடையே விபத்து தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாராட்டு விழாவில் அசம்பாவிதம் ஏற்படும் என எதிர்பார்க்கவில்லை என குறிப்பிட்டார். மைதானத்திற்குள் 35,000 பேர்தான் அமர முடியும் என்ற நிலையில் 2 முதல் 3 லட்சம் பேர் வரை திரண்டதாகவும் அவர் கூறினார். கூட்ட நெரிசல் குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் சித்தராமையா உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். I do not want to defend the incident. The tragedy so happened. I do not want to defend, I do not want to play politics in this. Our government is not going to play politics in this. Let us see the outcome of the magisterial report. I will give 15 days time. விசாரணை அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்ட அவர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை நியாயப்படுத்த விரும்பவில்லை என்றும் இதில் நாங்கள் அரசியல் செய்ய விரும்பவில்லை எனவும் கூறினார். முறையான ஏற்பாடுகள் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த சித்தராமையா இதுபோன்ற சம்பவங்கள் பல இடங்களில் நடந்துள்ளதாகவும் ஆனால் ஒப்பிட்டு பேசப்போவதில்லை என்றார். கும்பமேளாவில் 50 பேர் இறந்ததை சுட்டிக்காட்டிய அவர் இதனை கர்நாடக அரசு விமர்சிக்கவில்லை என்று தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.